நம்ம பார்க்க போற வீடியோ ஜாவா. ஜாவா as a programming language எல்லாருக்குமே தெரியும். கடந்த 25 இயர்ஸா நம்ம ஜாவா எங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னதான் ஏஐ பேஸ்ட் ப்ரோக்ராமிங், பைத்தன், .NET எல்லாம் வந்தாலும் இன்னமும் ஜாவாவோட மவுஸ் நம்மளுக்கு குறையவே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, ஜாவானா கஷ்டமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? கண்டிப்பாக கிடையாது. ஜாவா ஒரு ஈஸி லாங்குவேஜ், உங்கள் புரிகிற எல்லாருக்குமே. இது நான் ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறேன் கம்மிங் வீடியோஸில். So what is Java? Java is a high-level programming language based on class and object. Programming language-na என்ன? இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஒரு மிஷினுக்கு நம்ம புரிய வைக்கிற ஒரு விஷயம், அதுதான் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளுக்கு மிஷினுக்கு புரிகிற மாதிரி கொடுத்து அது அவுட்புட்டு வரும்போது ஹியூமன் பீயிங்க்கு புரியணும். அதுதான் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வெரி வெரி ஹை, ரொம்ப ஃபாஸ்டர். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஜாவா இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ரஸஸ் ஆஃப் போத் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் லெவல் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் ஜஸ்ட் இன் கம்பைலர்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இன் டைம்னு நம்ம அதை அப்போ சொல்லுவோம். இந்த ஜஸ்ட் இன் டைம் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பைட் கோட் பார்த்தீங்கன்னா 0s and 1s இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஏன் ஜாவாவை உங்களால் ஹேக்கே பண்ண முடியாது? ஏன் நான் சொல்லட்டுமா? ஏன் ஹேக் பண்ண முடியாதுன்னா, உங்களோட பைட் கோட் 0s and 1s மெஷினுக்கும் புரியாது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுக்கும் புரிய வராது. ஸோ அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறவங்களால அதை ஹேக்கே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஜாவாவை ஹைலி செக்யூர்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோன்னா, ஜாவா எந்த ஓஎஸ்லேயும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஏங்க நம்ம ஆப்பிள் இப்போ வந்திருக்க ஆப்பிளில் 1995 ஜேம்ஸ் காஸ்லிங் பண்ண ஜாவா இன்றைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஜாவா ஏன் நம்ம பவர்ஃபுல் சொல்கிறோன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளோட என்டர்பிரைஸ் எடிஷன், அதாவது உங்கள் பேங்க் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு சாதாரண மொபைல் ஆப்லேருந்து நீங்களே நிறைய பிளிங்கிட்லேருந்து ஜெப்டோலேருந்து நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம ஜாவா இன்றைக்கும் இருக்குது. ஏன் ஃப்யூச்சர் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்ம ஜாவா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், இதுதான் உண்மையான ஹைலி செக்யூர்ட் லாங்குவேஜ். ஏன் நம்ம ஜாவாவை இந்த அளவுக்கு கொண்டு போகிறோம்? இதில் என்னதான் அப்படி இருக்குது? இதில் 3 விஷயம் நான் கொண்டு போகிறேன். ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேவிஎம், ஜாவா வர்ச்சுவல் மிஷின், ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். இந்த 3மே தான் உங்களோட ஜாவாவோட பக்கபலம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷமும் இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் உங்கள் ஜேடிகே ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரீசெண்டாக கூட 24-25 கூட ரிலீஸ் ஆகிருக்கு. 25ல் கூட பீட்டா ரிலீஸ் கொஞ்சம் முன்னாடி தான் நடந்தது. இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் ஒரு மாதிரி நம்மளுக்கு வருது. இந்த ஜேடிகே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் கிட். அதாவது ஜாவாவை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா ஜாவான்ற பேரில் இருக்காது, இந்த ஜேடிகே பேரில் தான் இருக்கும். உங்கள் வெர்ஷன் உங்கள் விண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெர்ஷன் காம்பேட்டிபிலிட்டியும் கொண்டு வரலாம். அதாவது ஜேடிகே 18 பண்ணலாம், 19 பண்ணலாம், 20லேருந்து 25 வரைக்கும் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜேடிகேவை நீங்கள் ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஜாவாவில் மட்டும்தான் பாசிபிள். இதுவே நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் காம்பேக்டிபிலிட்டி மோட் அடி வாங்கும், வெர்ஷன் காம்பேக்டிபிலிட்டி மோட் கண்டிப்பாக உங்கள் ஓஎஸ் சொல்லும். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜாவா சொன்னதே இல்லை. அதாவது உங்கள் ஜேடிகே அவ்வளோ பவர்ஃபுல் சொல்கிறேன். ஓகே, வாட் இஸ் ஜேஆர்இ? ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போல்லாம் ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைன் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு பெட்ரூம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு வீடை ரொம்ப அழகாக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்கேயும் ஜாவா அதுதான் பண்ணுது. ஆனால் இது யார் பண்ணுறாங்கன்னா ஜேஆர்இ தான் பண்ணுது. இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டு என்ன தான் இருக்குது? இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் என்ன பண்ணோம் தெரியுமா? உங்களோட பைட் கோட், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும் ஜேவிஎம்ன்ட்டு, அதை பற்றி நான் அப்புறம் வரேன். இந்த ஜேவிஎம் அழகாக நம்மளுக்கு பைட் கோடாலேருந்து நார்மலாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஜாவா லாங்குவேஜில் இருக்க அவுட்புட்டை அழகாக எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஜேஆர்இ
அதாவது ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட் உங்களுக்கு அழகாக எந்த ஜேடிகே வேணும், எந்த லாங்குவேஜில் இருக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியில் எப்படி இருக்கணும், இதுதான் தானாகவே செட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முக்கியமான ஆள் யாருன்னா ஜேஐடி. இந்த ஜேஐடி தான் இந்த கன்வர்ஷன் பண்ணுது. அதாவது டாட் ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து டாட் ஜாவாசியாக மாற்றும் போது உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் பைட் கோடாக மாறுது. உங்களுக்கு நான் அப்பயே சொன்னேன், பைட்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அப்போது டாட் ஜாவா ப்ரோக்ராம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோவாக தானாகவே கன்வெர்ட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எந்த லாங்குவேஜ்லையும் பண்ணாத ஹேக்கிங் இதில் பண்ண முடியாததுக்கு மெயின் ரீசன் இந்த பைட் கோடு தான். ஏன்னா இது மெஷினுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. எத்தனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குன்ட்டு வேணால் நம்ம ஜேம்ஸ் காஸ்லிங் இருந்தால் கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவருக்கும் புரியுமான்னு தெரியாது. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு கன்வர்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது. தேங்க்ஸ் டு ஜேம்ஸ் காஸ்லிங். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஜாவாவை ப்ளக்கபிளாக நிறைய லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் .NETல ஜே ஷார்ப்னு யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சாஸ் நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் யூஸ் பண்ணுறோம், பீஸாலையும் யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்சா முறுக்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய கேப்பபிலிட்டி. ஆனால் இந்த ஜாவா ப்ளக் அண்ட் ரிசோர்ஸாக நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தா கூட ஃபுல் ஸ்டாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் இருக்குது, பேக் எண்டில் கோர் ஜாவா இருக்குது, இன்டெகிரேஷனில் ஸ்ப்ரிங் பூட் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரியாக்ட் மட்டும்தான் கிடையாது, இப்போ நியூவாக இருக்கிற டெக்னாலஜி. அதுக்கு முன்னாடி வேர்ட்ப்ரெஸ் இருந்துச்சு, HTML இருந்துச்சு. ப்ளக்கபிள் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அங்கேயே தான் இருக்குது. ஆனால் HTML ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ரியாக்டும் வந்துருச்சு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருந்துச்சு, இப்போ ஸ்ப்ரிங் பூட்டும் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இல்லை ஜாவா தான் ரீப்ளேஸ் ஆகாமல் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகாது. ஏன்னா ஜாவா இஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் ஜேஆர்இ? இது நான் கொஞ்சம் டீப்பாக இதில் கொண்டு போக போகிறேன். ஸோ ஜேஆர்இன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜாவா ரன் டைம் என்வாயர்மெண்ட். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஏன்னா நான் பேசிக்காக தான் அதில் சொன்னேன். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. ஜேஆர்இக்குள்ளே ஜேவிஎம்மும் இருக்குது, லைப்ரரி ஃபைல்ஸும் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ண போகுது, இந்த என்விரான்மெண்ட் இந்த ஜேவிஎம்மையும் லைப்ரரியும் செட் பண்ணும். இந்த ஜேவிஎம்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஜேவிஎம் என்ன பண்ணும்? ஜேவிஎம்னா ஜாவா வர்ச்சுவல் மெஷின். இது என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளோட ஜாவா ஃபைலை ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சுக்கும். கரெக்டாக லோட் பண்ண அப்புறம் வெரிஃபை பண்ணும், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த 3 விஷயம் ஜேவிஎம் பண்ணும். ஸோ இந்த 3மே இந்த ஜேவிஎம் கரெக்டாக பண்ணுதான்னு யார் பார்ப்பாங்கன்னா இந்த ஜேஐடி பார்க்கும். இந்த ஜேஐடி என்ன பண்ணுன்னா இந்த செட் ஆஃப் லோட் பண்ண அந்த கிளாஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுற கிளாஸையும் வெரிஃபை பண்ண கிளாஸையும் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் டாட் ஜாவா ஃபைல் உங்கள் டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். இதுக்கு தான் இந்த ஜேஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த பண்ணுது. சரி, இந்த ஜேவிஎம் இதெல்லாம் பண்ணும்போது எதுக்கு மேம் இந்த ஜேஆர்இ அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதுமா? லைப்ரரிஸ் தேவைப்படும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் அவுட்புட் வாங்கணும்னா கூட இம்போர்ட் java.io.star உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் யுவர் ஜாவா ப்ரோக்ராம் கொடுப்போம். இந்த ஐஓ எப்படி தேவைப்படும்னா இந்த லைப்ரரிஸ் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் இதில் வரும். அங்கே லைப்ரரிஸ் இருந்தால் கூட import java.io இருந்தால் மட்டும்தான் அந்த லைப்ரரி இதில் ஃபெச் ஆகும். ஸோ உங்கள் ஜேவிஎம்மோட உங்கள் லைப்ரரி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை உங்களால் செட் பண்ண முடியும். இந்த ஜேஆர்இயில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஆல்ரெடி ஜேஐடி பார்த்தா கூட ஜேஆர்இ திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணும். இவ்வளோ செக் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்கள் ஜாவா ஃபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறினதை அவுட்புட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வேலை ஜேடிகே மட்டும் இல்லை, ஜேஆர்இக்கும் இருக்குது, ஜேவிஎம்முக்கும் இருக்குது. ஸோ அதாவது வேலையை அதுவாக தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இங்கே ஏன் நம்ம எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் காஸ்லிங் நம்ம ஃப்யூச்சரை இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஃப்யூச்சரில் ஹேக்கிங் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளோட கோடை யாருமே ப்ரெடிக்டும் பண்ணக்கூடாது, புரியவும் கூடாது, கன்வெர்ட்டும் ஆகக்கூடாது. நீங்கள் நடுவில் ஒரு 4 years பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அதாவது நிறைய பேர் ஹேக் பண்ணிவிட்டு இவ்வளோ காசு கொடுத்தா தான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அது SQLலையும் .NETலையும் நிறைய நடந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணாங்க, ஜாவாவில் மட்டும் யாராலையும் ஹேக்கே பண்ண முடியலன்ட்டு. இது ஏன்னா இந்த பைட் கோடால தான். உங்கள் 0s and 1s கண்டிப்பாக யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு ஹேக்கர்ஸ் இருக்காங்க.
நம்ம ஆப்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. கரெக்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப் பேஸ் அப்ளிகேஷனில் உங்களோட கோடை வந்து அவங்களால ஹேக் பண்ண முடியும். ஆனால் ஜாவாவில் இது கண்டிப்பாக நடக்காது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லேயும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயும் ஜாவா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பைட் கோடால் மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் JVM, JRE, JDK. இந்த 3 பேருமே தான் இதை கண்டிப்பாக கரெக்டான டைமில் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஜாவா சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ புரிஞ்சுதா ஜாவா ஏன் நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்கிறோன்ட்டு? ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக் டைப் லாங்குவேஜ். இது புதுசாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் டெய்லி யூசேஜில் நம்ம பண்ணுறோம். டைனமிக் டைப் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டாக வந்த AI வழியாக வந்த பைத்தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேரியபிளை எப்பயுமே டிக்ளேர் பண்ணுவோம். அது இன்டிஜரா, ஃப்ளோட்டா, டெசிமலான்னு கொடுப்போம். ஆனால் இந்த பைத்தானில் இதுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். இப்போ A = 5னா அது இன்டிஜர்னு எடுத்துக்கும். அதே A = டபுள் கோட்ஸில் ஹலோன்னு கொடுத்து ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணாலும் எடுத்துக்கும். இதுதான் டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். ஆனால் நம்ம C++, ஜாவா இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ். அதாவது இன்ட் A = 10ன்னு கொடுத்தீங்கன்னா அது இன்டிஜராக மட்டும்தான் எடுத்துக்கும். ஆனால் இதே ஏவை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்ற டைப் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, டைப் காஸ்டிங் வழியாக தான் கொண்டு போக முடியும். இதுதான் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ், டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜா வெர்சஸ் டைனமிக்லி டைப் லாங்குவேஜா எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு தான். அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் நேம், உங்கள் ஏஜ் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்கள் நேமில் போயிட்டு 1 2 3 போடுவீங்க? இல்லை, அதுவும் உங்களை போட விடாது. இல்லை, ஏஜில் போய் உங்கள் நேமை எழுத முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்தந்த இன்புட் டைப்புக்கு அந்தந்த இன்புட் தான் நீங்கள் கொடுப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நேமுக்கு கேரக்டர், ஏஜுக்கு நம்பர். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக்லி டைப்போட எக்ஸாம்பிள். இதுவே டைனமிக் டைப்போட எக்ஸாம்பிள் பற்றி சொல்லவா? அதாவது கமெண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு கேட்குறாங்க, ரிவ்யூஸ் போட சொல்கிறாங்க ஏதாவது ஆப்பில். இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் டைனமிக்காக தான் டைப் பண்ணுவீங்க. இதில் இன்டிஜரும் ஓகே தான், ஃப்ளோட்டும் ஓகே தான், கேரக்டர் கூட ஓகே தான். ஸோ ஒரு யூசர் என்ன நினச்சி டைப் பண்ணாலும் அது டைனமிக்லி டைப். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்க டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே டவுட் வர ஒரு விஷயம், ஜாவா வந்து பியூராக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, பார்ஷியல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? இதை நான் கண்டிப்பாக ஒரு கிளியர் கிளாரிட்டி கொடுக்குறேன். அதாவது ஜாவான்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் தான். ஏன்னா இதில் 2 விஷயம் சப்போர்ட் பண்ணாது. ஒன்று பாயிண்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், எப்பயுமே ஒரு லாங்குவேஜுக்கு பேஸ் தெரியணும்னு சொல்லுவாங்க. அதாவது LKG UKG படித்தா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி. ஸோ C++ தெரிஞ்சால் மட்டும்தான் ஜாவா தெரியணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே உங்கள் C++ தான் நீங்கள் கொடுப்பீங்க. இதில் பாயிண்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாட்டி உங்கள் மேம் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணும் தெரியுமா? அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பாயிண்டர்ஸ்ன்றது இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அது அட்ரஸை பாயிண்டே பண்ணாது. இது எல்லாமே பைட் கோடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் ஆகிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இது ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் டைமண்ட் ப்ராப்ளம்னு ஒரு பிரச்சனை வரும். இதுலேயும் இது சப்போர்ட் ஆகாது. இந்த பிரச்சனையை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதை நம்ம பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சொல்ல முடியாது, பார்ஷியல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்லணும். ஸோ எப்படி நம்ம சமையலில் கடைசியில் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுலேயும். அதில் ஃபுல்லாக நம்மளால் குக் பண்ணிவிட்டு உப்பு போட முடியாத மாதிரி இது பார்ஷியல் மட்டும் சொல்லுங்கள். எந்த இன்டர்வியூலுமே ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எப்பயுமே சொல்லாதீங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுனா என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட், கிளாஸ். ஃபஸ்ட் இது 2 பற்றி தெரிஞ்சால் போதும். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எதை குறிக்கும்னா ஒரு பிஹேவியரை குறிக்கும். ஸோ ஒரு கார் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4 வீல்.
ஒரு ஸ்டேரிங், ஓகே, ஏபிசி. இது வந்து டிரைவிங் கிளாஸ் போனவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ரீம் கார் என்னவா இருக்கும்? ரோல்ஸ் ராயல்ஸ், பிஎம்டபிள்யூ, பென்ஸ். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸே வேறு, உங்களுக்கு தெரியாதது இல்லை, ப்ரைஸும் வேறு. ஆனால் எல்லா ஃபீஸபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அது காருன்னு தான் சொல்கிறோம். கரெக்டு தானே? உங்கள் வாட்சும் பாருங்களேன், நிறைய பேர் இப்போ கோடிக்கணக்கில் வாட்சும் கட்டுறாங்க. நம்ம 120 ரூபா 140 ரூபா வாட்சும் கட்டுறோம். ஆனால் ரெண்டுமே டைமை மட்டும்தான் குறிக்கும். இதே தான் உங்கள் கிளாஸும். கிளாஸ் வில் ஃபிக்ஸ் த டெம்ப்ளேட், ஆப்ஜெக்ட் வில் ஃபிக்ஸ் த பிஹேவியர். அப்போது கிளாஸ்னால் என்ன மேம் கேட்டிங்கன்னா, கிளாஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கார்னே சொல்லலாம். ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நியூவாக வந்த எந்த கார் பிராண்டும் சொல்லலாம். டொயோட்டாவும் இருக்கலாம், ஆடியாவும் இருக்கலாம், ரோல்ஸ் ராயல்ஸாகவும் இருக்கலாம், ஹோண்டா சிட்டியாகவும் இருக்கலாம். ஏன் இப்படி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உங்கள் கார் தான். ஸோ காருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், எப்படி மேம் இதை வெரைட்டியாக பிரிக்கிறோம்? உங்களோட ஏர் பேக் இருக்கலாம், ஒன்றுத்துக்கு 4 இருக்கலாம், ஒன்றுத்துக்கு 8 இருக்கலாம். ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும். ஆனால் உங்கள் கிளாஸ் உங்கள் டெம்ப்ளேட்டை மட்டும்தான் டிஃபைன் பண்ணும். ஸோ காருனா 4 டயர் இருந்தால் போதும். ஆனால் ஆப்ஜெக்ட்னா எத்தனை ஏர் பேக் வேணுன்ற அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஸோ கிளாஸும் ஆப்ஜெக்டும் சேர்ந்து மிங்கிள் பண்ண இந்த ஆப்ஜெக்ட், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர், ஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கிற கிளாஸ் டெம்ப்ளேட், இந்த 3 விஷயம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஜாவா. ஸோ இதில் கஷ்டன்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது தனித்தனியாக பிரிக்க ட்ரை பண்ணணும். அதாவது ஸ்டப், ஸ்கெலிட்டன், கிளாஸில் இருக்கிற டிஃபினிஷன் தனியாக கொடுக்கணும். ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோன்ற டெஃபினிஷன் கொடுக்கணும். இப்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் இன்டர்வியூவில் டிஎஸ்ஏன்ற ப்ரோக்ராம் நிறைய இருக்குது, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. லாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற யாருமே இதை கிராக் பண்ண முடியல. ஏன்னு சொன்னீங்கன்னா, உங்களால் இதை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு மறந்துடுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி பிரிக்கிறோன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இதே கார் எக்ஸாம்பிளை நான் கொண்டு போகிறேன். ஸோ காருக்கு பேசிக்காக என்னென்னலாம் இருக்கும்? காரோட கலர் இருக்கும், காருக்கு கண்டிப்பாக இன்ஜினும் இருக்கும், இன்ஜிக்கு சிசினும் இருக்கும். ஓகே, சிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரை எடுக்கிறதுக்கு, அது எவ்வளோ பவர். ஸோ 1600 சிசிலேருந்து மினிமமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கலர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போலாம் ஹைப்ரிட் மோடில் இருந்து நிறைய விஷயம் புதுசாக வந்திருக்கு. இப்போ பெட்ரோல் காரை போய் டீசல் கார் போய் ஹைப்ரிட் மோட் வரைக்கும் உங்களுக்கு மாறி போயிடுச்சு. ஸோ ஃபீச்சர்ஸை நம்ம காருக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிற மாதிரி உங்கள் ப்ரோக்ராம்லேயும் உங்களோட வேரியபிளை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக எழுதுங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற வேரியபிள் தனியாகவும் நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷனும் தனியாக இருக்கும்போது வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் மேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயத்தை ஆட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் இஸ் ஈக்குவல் டு a+bன்னு கொடுக்குறீங்க. ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் தனியாக வாங்குங்க வேரியபிள். மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாஸை வெளியே விட்டுட்டு சம் இஸ் ஈக்குவல் டு a+bன்னு கொடுக்கும்போது ஸ்டப்பும் ஸ்கெலட்டனும் தனித்தனியாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த ஏவையும் பிவையும் சம்மு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மல்டிப்ளையும் பண்ணலாம், சப்ராக்டும் பண்ணலாம், டிவைஸும் பண்ணலாம். ஸோ காருக்கும் நான் இதை ரிலேட் பண்ணுறேன். ஸ்டேரிங் வச்சுட்டு நீங்கள் லெஃப்ட்டும் எடுக்கலாம், ரைட்டும் எடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், கரெக்டாக ரிவர்ஸும் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டேரிங் மட்டும் தான் உங்களோட ஆப்ஜெக்ட்டும் கிளாஸும். நீங்கள் எப்படி திருப்பினாலும் திரும்பும், அது டிஎஸ்ஏவாக இருந்தாலும் சரி, நார்மல் லாஜிக் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாவா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இந்த ஜாவா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பேர்லேயே பாருங்களேன், ஜாவா ஆக்சஸ். ஆக்சஸ்னால் எப்படி உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறது தான் ஆக்சஸ். இங்கேயும் அதே தான், நம்மளோட கிளாஸ், ஆப்ஜெக்ட், வேரியபிள் தனித்தனியாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ 3த்துக்குமே கண்டிப்பாக இந்த ஆக்சஸ் வேணும். அதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் ஆகட்டும், ஒரு கிளாஸ் ஆகட்டும், ஏன் ஆப்ஜெக்டே ஆகட்டுமே, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயமாக பிரிக்கிறது. இது பேர் தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் அப்படின்னா ஜென்ரலாக எடுத்துக்கோங்களேன். பப்ளிக்கில் அதாவது பப்ளிக்காக இருக்கிற ஒரு பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெரினா பீச், ஒரு டெம்பிள், ஒரு சர்ச், ஒரு மாஸ்க், எது வேணால் இருக்கட்டும், நீங்கள் யார் வேணால் எதில் வேணால் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் பப்ளிக். இங்கேயும் இதுதான். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ், இந்த வேரியபிள் எங்கே வேணால் போய், இந்த மெத்தடில் எங்கே வேணால் போய் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே ப்ரைவேட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சர்டைன் ஆக்சஸ் வரைக்கும் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரையும் நம்ம வீட்டில் சேர்ப்போமா? கண்டிப்பாக சேர்க்க மாட்டோம்ல. அதே தான் இங்கேயும். ப்ரைவேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இதுவே நீங்கள் பப்ளிக்கில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக்குன்னு கொடுக்குற ஒரு மெத்தடை நார்மலாக எல்லா கிளாஸுக்குமே நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் இதுவே ப்ரைவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே விஷயம் தான் ப்ரொடெக்டட்லேயும். ஸோ ப்ரொடெக்டட்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ரிங், நம்மளுக்கு பிடிச்ச ஃபோன், நம்மளுக்கு பிடிச்ச பில்லோ, இதை மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லிகிட்டே போவேன். இங்கேயும் அதே தான். நீங்கள் ப்ரொடெக்டட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மெத்தட் ஆர் பர்டிகுலர் கிளாஸ் அது வரைக்கும் தான் யூஸபிளாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே யூஸே ஆகாது. இதெல்லாம் தாண்டி 4வது ஒரு விஷயம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆக்சஸ் வெரிஃபையர் இருக்குது. இது எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுன்னு ஒரு மெத்தட் கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க அது பப்ளிக்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கிடையாது. அது டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அது என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அட்லாஸ்ட் ஜாவாவை பற்றி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். யார் கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எங்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுது, எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது, இது டைனமிக்காக ஸ்டாட்டிக்காக, ஜேடிகே பற்றி ஜேஆர்இ பற்றி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த வேரியபிள் ஆப்ரேட்டர்ஸும் ஒரு ப்ரோக்ராமை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு கம்மிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஜாவான்றது வெரி வெரி பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் வெரி வெரி போர்ட்டபிள், ரியலபிள், ஃப்ரீ, ஓப்பன் டு யூஸ். இதுக்கு லார்ஜ் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இதை மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மோர் தேன் 45 இயர்ஸ் மேலே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்காமையாக இருக்கணும். ஃபர்தர் வீடியோஸ் பாருங்கள்.